ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் சினிமாவில் ஃபியூச்சரில் வரக்கூடிய பெரிய பெரிய சீக்வல்ஸ், அதிக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சீக்வல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னன்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ப்ராஜெக்ட்ஸில் கிட்டத்தட்ட ரிலீஸ் டேட்டுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய படங்களும் இருக்குது. இன்னும் ரிலீஸ் டேட்டே தெரியாமல் ஆனால் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ண ப்ராஜெக்ட்ஸும் நிறையா இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 9வது இருக்கிறது சலார் பார்ட் 2. சலார் 1 ரிவ்யூ சைடு வந்து கொஞ்சம் மிக்சட் ரியாக்ஷன் இருந்தாலுமே கலெக்ஷன் வைஸ் செம்ம கலெக்ஷனான ஒரு ஃபிலிமாவே இருந்தது. இப்போ ரீசெண்டா ஹம்பாலே ஃபிலிம்ஸும் சலார் யூனிவர்ஸ்ல இருந்து கூடி சீக்கிரமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் வந்துடும் அப்படின்ற மாதிரி ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. இப்போ பிரசாத் நீல் வந்து என்டிஆரோட ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்காரு. ஸோ அதை முடிச்சுட்டு உடனே அடுத்த வருஷத்துல இருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. பார்ட் 2 முடிஞ்சிடும் நினைச்சோம். பட் இது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி சலார் யூனிவர்ஸை பில்ட் பண்றதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ் மேலேயும் இப்போ ஆர்வம் அதிகமாகிட்டு இருக்கு. 8வது இருக்கிறது கோட் 2. கோட் வந்து நம்ம எல்லாருமே ஒரு நார்மலான ஒரு ஃபிலிமா வந்துட்டு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். பட் போஸ்ட் கிரெடிட் சீன்ல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அடுத்து ஒரு படம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லீடோட முடிச்சிருப்பாங்க. ஜீவன் ஓஜி வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் இங்க வந்து மறுபடியும் காந்திக்கும் ஒரு ஃபைட் வந்து ஃபியூச்சர்ல மேபி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடிச்சிருக்காங்க. அதுக்கான ரிலீஸ் டேட்டு அதெல்லாம் அது வந்து சொல்லலை. இப்போதைக்கு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நடக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து போஸ்ட் கிரெடிட் சீன்ல நடத்தி முடிச்சிருக்காங்க. பாலிடிக்ஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து தெரிய வரும். அது வந்து வரலாம், வராமே போலாம். ஆனா அந்த ஒரு அபிஷியல் சைட்ல இருந்து இப்படி ஒன்னு சொல்லியிருக்காங்க, ரியல் கோட் வெர்சஸ் ரியல் ஓஜி கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது நடந்தா நல்லா தான் இருக்கும். நடக்குதா இல்லையான்றதை வெயிட் பண்ணுவோம். ஆனா இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுனாலும் இதுக்கு அதிக எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில இருக்கு. லிஸ்ட்ல 7வது இருக்கிறது வார் 2. யாஸ்ராஜ் பிலிம்ஸ்னு தனியாக ஒரு யூனிவர்ஸை ஒன்று பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வார் 1 வந்து ஒரு நல்ல ஹிட் ஆச்சு. அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தொடர்ந்து வார் 2 வந்து இப்போ ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அந்த படம் அடுத்த வருஷத்துக்கு ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதில் என்டிஆரும் இருக்காரு, அதுக்கப்புறம் கிருத்திக் ரோஷன் இருக்காரு. இது மாதிரி நிறைய ஒரு பெரிய ஹியூஜ் கேஸ்டோட ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இந்த படம் இருக்கு. அடுத்து வரக்கூடிய யாஸ்ராஜ் பிலிம்ஸ்ல வந்து இந்த படம் வந்து கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்லாம் அதிகமாக பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த வார் 2 படத்துக்கும் அதிகமான ஹைப் இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த 6வது இருக்கிறது பத்தான் 2, டைகர் வர்சஸ் பத்தான் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அஃபிஷியல் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல இதுக்கான டைட்டிலை மாத்தலாம். இது வந்து 2027 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 2026 ஷூட்டிங் போய் 2027 இது ரிலீஸ் பண்ணலாம். ஃபியூச்சர் யாஷ்ராஜ் பிலிம்ஸ் அந்த டைம் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பத்தான் படத்துக்கு டைகர் வந்து கேமியோ கொடுத்தாரு. டைகர் படத்துல வந்து பத்தான் வந்து கேமியோ பண்ணாருல. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம், சல்மான் கான் வர்சஸ் ஷாருக் கான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹைப். ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கேமியோ பண்ணிக்கிட்ட சீக்வன்சஸ் பயங்கரமா பேசப்பட்டது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹோல் ஃபிலிமே வந்து வரப்போறாங்க. ரெண்டு பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் பாலிவுட்ல அப்படின்னும் போது இதுக்கு எதிர்பார்ப்பு இப்பவே அதிகமாயிட்டு இருக்கு. படம் நெருங்க கண்டிப்பா அந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிமா இந்த படம் இருக்கும். லிஸ்ட்ல 5வது இருக்கிறது கைதி 2. ஸோ கைதி 1க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அந்த படத்துக்கு அப்புறம் எல்சியூ அந்த கான்செப்ட் வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகி இப்போ அதுக்கு அடுத்து அந்த ஒரு எல்சியூல தொடர்ந்து வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய எல்சியூ ப்ராஜெக்டே கைதி 2 தான். ரோலெக்ஸை காமிச்சிருக்காங்க, விக்ரமை காமிச்சிருக்காங்க, விக்ரமோட எண்ணில் கைதியை வேற லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி கனெக்ட் ஆக போகுது, இந்த எல்சியூ எப்படி பில்ட் ஆக போகுது, அதில் பர்டிகுலராக வந்து கைதி 2ல ரோலெக்ஸ் வருவார் அப்படின்ற ஏகப்பட்ட ஹைப் இப்போவே கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்த வருஷத்துல ஷூட்டிங் போறாங்க. 2026 ஆர் 25 எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கைதி 2 ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அதிக எதிர்பார்ப்பு இப்போ கைதி 2 மேல இருக்கு. அடுத்த வருஷத்துல கண்டிப்பா கைதி 2க்கும் எல்சிக்கும் ஒரு பெரிய ஹைப்பே கிரியேட் ஆகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. லிஸ்ட்ல 4வது இருக்கிறது KGF 3. KGF 2வே பயங்கரமான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க. ஸோ 1க்கு அப்புறம் 2 வருது, எப்படி இவர் வந்து பெரிய ஒரு உலகத்தை பில்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைப்புக்கு அப்புறம் வந்து 1000 கோடியெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு KGF 2. இப்போ அதுக்கு தொடர்ச்சியா KGF 3யும் சொல்லி முடிச்சிருக்காங்க. சலார் யூனிவர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் என்டிஆர் படம் இருக்கு. இதெல்லாம் பிரசாத் நீல் பண்ணிட்டு 2026 KGF சாப்டர் 3யோட ஷூட்டிங் நடத்தி 27 ஆர் 28 ரிலீஸ் பண்ற பிளானிங்ல ஹம்பாலே ஃபிலிம்ஸ் இருக்காங்கன்ற மாதிரியான நியூஸஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. சாப்டர் 3 வந்துச்சுன்னா உண்மையிலே தாறுமாறா இருக்கும். ஏன்னா சாப்டர் 2 இந்த ஒரு ஹைப்பை வந்து பூர்த்தி செஞ்சுச்சு. சாப்டர் 3ல அப்படி என்ன காட்ட போறாங்க, அதுல ராக்கி பாய் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு கூடிய அந்த ஹைப்லாம் மறுபடியும் வந்து ஃபயர் ஆக ஸ்டார்ட் ஆயிரும்.
லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது 1001 1001 1 வந்து பெரிய ஒரு ஹிட்டான படம் இல்ல. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ரீவாச்சபிள் ஓடிடி ரிலீஸ் இந்த காலத்துல ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்து ரெகனைஸ் பண்ணி படத்தை வந்து நல்லா கொண்டாடி செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ இது நல்லா ரீச் ஆயிருக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சு 1001 2025 ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டைம்ல போட்டிருந்தாங்க. பட் அது ஏற்ற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் வந்து நகரில் புதுப்பேட்டை 2 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருந்தது. இப்போ 7G ரெயின்போ காலனி 2 வந்து பாத்தீங்கன்னா செல்வராகவன் டைரக்ட் பண்ணிருக்காரு. அடுத்து புதுப்பேட்டை 2 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்பதான்ப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இது வந்து பட்ஜெட் வைஸ் ஒரு பெரிய படமா இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாமே வந்து கரெக்டா அமையணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி தனுஷ் தான் மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ண போறாரு, கார்த்திகா அதுல இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா இவங்க பிளான் பண்ண மாதிரி பட்ஜெட் எல்லாமே அமைஞ்சிச்சுன்னா டெஃபினட்டா கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரையும் கன்ஃபார்ம்டு இயர் டேட் எதுவுமே சொல்லப்படல. பட் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரைட்டிங் ப்ராசஸ்ல இருக்கு. இது வந்து எப்போ படமாகும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரையும் தெளிவான ஒரு டேட்டு இயர் இல்லாம இந்த படம் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது கல்கி பார்ட் 2. இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ல கல்கியும் ஒன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருச்சுன்னே சொல்லலாம். பலருக்கும் இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஒரு சிலர் இது வந்து ஆல்ரெடி வந்த புராண கதைகள் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ்டு ரியாக்ஷன் காமிச்சிருந்தாலுமே ஒரு புது யூனிவர்ஸ் நல்லா பில்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவரால் அதுக்கு சப்போர்ட் தான் அதிகமாக கிடைச்சது. அந்த பார்ட் 2க்கும் நல்ல ஒரு ஹைப்பா தான் முடிச்சிருக்காங்க. பார்ட் 2க்கும் இப்போ ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கல்கி 1 வந்து 1000 crores கலெக்ட் பண்ணிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஃபிலிமாவும் ஹைலி ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்டாகவும் கல்கி 2 இருக்கு. இதன் காரணமா கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுதுன்றதை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2026 வந்து கல்கி 2 ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது சக்திமான் அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு ஹைப் ஆயிரும்னு நினைக்கிறேன். சக்திமான் படத்தை வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அந்த படம் அடுத்த வருஷம் ஷூட்டிங்கு போக போகிறாங்க. 2026 அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. சோனி தான் பண்ணுறாங்க. இது மாதிரியான பல விஷயங்கள் ஆல்ரெடி நமக்கு தெரியும். பட் அடிஷ்னலாக பிஜல் ஜோசப் வந்து இந்த ஒரு படத்தில் டேரக்டராக ஆட் ஆயிருக்காரு. ஸோ பிஜல் ஜோசப் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். மலையாளம் டேரக்டர் அண்ட் ஆக்டர். ஆல்ரெடி மின்னல் முரளி படமும் எடுத்திருக்காரு. நல்ல ஒரு டேரக்டர்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக சக்திமானுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய நாவல்ஸ், காமிக் புக்ஸ் இதெல்லாமே இருக்குது. இந்த ரெஃபரன்சஸ்லாம் வச்சு சூப்பராகவே இந்த படத்தை வந்து இந்த டேரக்டர் எடுப்பான்ற நம்பிக்கையும் இப்போ அதிகமாக இருக்கு. ஆல்ரெடி ஆக்டர் முகேஷ் வச்சு கூட இப்போ ஒரு கான்ட்ரவர்சிலாம் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹைப் ஏத்துறதுக்கு தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ பேசிட்டு இருக்காங்க. பழைய சக்திமானுமே வந்து இப்போ வரக்கூடிய புது சக்திமான்ல இருக்காரு. அதுக்கு தொடர்ச்சியாக தான் இது போகுது. பழைய சக்திமான் வந்து புது சக்திமானுக்கு பவர் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாட் லீக்ஸ்ல இப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஃபியூச்சர்ல ஒரு புது சூப்பர் ஹீரோவா இது வந்து இருக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வராங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இதுக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கும். அதுவும் டேரக்டர் சூப்பரான டேரக்டர். அதனால டெஃபினட்டாக ரிலீஸ் டைம் நெருங்க அந்த படத்துக்கான ஹைப் வந்து கண்டிப்பாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? மறக்காமல் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் A Square.